இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம என்னெல்லாம் கெஸ் பண்ணமோ சேம் அதே தான் நடந்திருக்கு. மாயா வந்துட்டு கலக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா டென்ஷனில் நின்றுட்டு இருக்கா. என்ன மாயா யோசிச்சுட்டு இருக்க? ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கதிர். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இங்கேருந்து அங்கே போங்களையும் ஊருக்காரங்களாம் வந்துட்டு அங்கே போயிடுவாங்க. அப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு திட்டம் போடணும். கார்த்தி வந்துட்டு அந்த வீட்டில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தானே அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி, இப்போ கார்த்தி அந்த வீட்டை விட்டு வெளியில் எப்படி வர வைக்கிறது, இதெல்லாம் அவங்களோட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்க, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நான் கண்டிப்பாக கார்த்தி அந்த வீட்டை விட்டு வெளியில் வர வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னது ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க, கார்த்திக் தான் அப்படின்னது. நீ சொன்னால் அவன் வந்துருவானா அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, நான் சொன்னால் வரமாட்டான், ஆனால் தேவி சொன்னால் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்ல, தேவியா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க கதிர். உனக்கு மெதுவாக எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அந்த திக்கம் கார்த்திக் வந்துட்டு ஃபோனை பார்த்ததுமே, ஆஹா இது தேவியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன். என்ன ஒரு தடவை ஃபோன் போட்டு அதுக்கடுத்து ஃபோனே காணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, உங்களை பார்க்காம இருக்கவே முடியல, அதனால தான் உங்களை பார்க்கணும் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன தேவி சொல்கிறேன், என்ன பார்க்கணுன்னு வர்றியா அப்படின்றாங்க. ஆமாம், எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வெளியில் போயிருக்காங்க, அதுக்குள்ளே உங்களை எப்படியாவது மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க அந்த எல்லைமன் கோவிலுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன தேவி சொல்கிறேன், இப்போயா, நான் வேணா ஒரு 1/2 hour கழிச்சு வரவா அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு ஐயோ 1/2 hour கழிச்சு வந்தால் பிளானே சொதப்பிடுண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ப்ளீஸ் கார்த்தி உங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எனக்காக வந்துட்டு மனசரிங்கி வர மாட்டீங்களா? நான் மட்டும் இப்போ சரியான டயத்துக்கு வீட்டுக்கு போகலன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். உங்களுக்காக டெல்லியிலேருந்தே கிளம்பி வந்திருக்கேன், எனக்காக உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வர மாட்டீங்களே அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. நீங்கள் என்ன நம்பலன்னு நினைக்கிறேன், இருங்க என்னோட ஃபோட்டோ அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்றாங்க. அதை வந்துட்டு கார்த்தி பார்க்குறாரு. ஆகா செம்மையாக இருக்காளே, இந்த ஊருக்கார பிள்ளைங்களை தான் இவ்வளோ நாள் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், டெல்லி பீஸே நமக்கு வந்து சிக்கியிருக்கு, ஐயோ பார்க்குறதுக்கே அள்ளுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபோனை கார்த்தி வந்துட்டு பேசுகிறாரு. ஐயோ என்ன தேவி நீ டென்ஷன் ஆகிட்டியா, உன்னை நம்பலாமலாம் இல்லை, நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற, நான் வந்துட்டு உன்னை பார்க்க உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சரின்னு சொல்லிடு. இங்கே மாயாவுக்கு சந்தோஷமாயிடுது. கார்த்தி யோசிக்கிறாங்க, தனம் இங்கே வர்றதுக்கு எப்படி கொஞ்சம் நேரம் ஆகும், 1/2 hour இருக்குல்ல இன்னும், அதுக்குள்ளே நம்ம அங்கே போய் அவளை பார்த்துட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுது. இந்த கும்பிட்டேன் அந்த திக்க மாயாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக தனம் வந்துட்டு அங்கே போய் பார்த்து கார்த்தியிலேருந்து திரும்பி வந்துடணும், கடவுளை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனம் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க, என்ன இது கார்த்தி ஆளுமே காணும், சித்தி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடி பார்த்து அலைஞ்சிட்டு யாருமே இல்லை போல, ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் தெரியாத நம்ம புவனேஸ்வரி அவங்க ஊர் பெரியவங்கலாம் வந்துட்டு கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு உள்ளே போய் பாருங்க, இப்படி தான் அந்த பொண்ணு டெய்லி மருமகனை சந்திச்சு பேசுது, இதை நான் வெளியில் சொல்லிக்கலாம், அவ்வளோதான், நீங்களே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. உள்ளே போய் எல்லாரும் தேடி பார்க்குறாங்க, யாருமே காணும். என்ன இது யாருமே காணும், அந்த அம்மா பொய் சொல்லுதுன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒருத்திக்க கோவமா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வெளியில் வந்துட்டு லிங்கோ இவங்கெல்லாம், என்ன இது உள்ளே போனவங்களா வெளியில வரவே காணும் அப்படின்னு சொல்ல, உள்ள நின்றுக்கிட்டு கோவமா இருக்காங்களோ என்னம்மா, வாங்க நம்மளும் மூஞ்சிய கோவமா வச்சுக்கிட்டு உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. என்னது பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, பாத்தீங்களாவா எங்க இருக்காங்க, நீங்க வேணா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீசங்கார தாத்தா சொல்ல, அதை கேட்டது புவனேஸ்வரி ஷாக் ஆயிடுறாங்க. இல்லையா இங்கதான் இருப்பாங்க தேடி பாருங்க அப்படின்னது. ஏமா சும்மா வாய மூடுமா, நீலாம் ஒரு பெரிய மனுஷின்னு சொல்லிட்டு ஒன்ன நம்பி வந்த பாரு, எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு பிடிக்காத ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டினாலும் பரவாயில்ல, தாலின்றது நம்ம பெண்களோட ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு கெட்டின பையனோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துச்சு. நீ என்னன்னா அப்பேற்பட்ட பிள்ளை மேலேயே பழிய போடுறியம்மா, அந்த ரகுராமையா குடும்பத்து மேல அப்படி என்னம்மா உனக்கு கோவம் சொல்லு, அந்த முதல் மரியாதை உனக்கு கிடைக்கல, ஜானகி அம்மா கிடைச்சிருச்சு, அதுக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு இப்படி பண்றியா நீ? ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில விளையாடாதம்மா, எங்களுக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஐயா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு, செப்ப இவ்வளவு நேரம் உன்னை நம்பி வந்தது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா கிளம்பிடுறேன். என்னங்க இது அந்த குடும்பம் அசிங்கப்பட்ட நிக்குன்னு பார்த்தா இப்ப இவங்க முன்னாடி நம்ம தான் அசிங்கப்பட்டு நிக்கிறோம், நான் ஆண்டுக்கிட்டு கேட்டு போறாங்க, எங்கங்க அவங்க மருமக அப்படின்னு சொல்ல அந்த திக்கம் காத்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு அந்த ரோட்டு பக்கத்தில் நின்றுட்டு வந்துட்டு தேவிக்கு தான் கால் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த திக்கம் மாயா தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்க கார்த்திக் அப்படின்னதும், நான் வந்துட்டேன் நீ எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க, நானும் ஆன் த வே தான் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கார்த்தி வெளியில் வந்துட்டா, அப்போ கண்டிப்பாக தானே வந்துட்டு அங்கே யாரும் இல்லை நினச்சி வந்துடுவா, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷனில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி வெயிட் பண்ணுறா ஆளவே காணும். இதுக்கு மேலே நமக்கு வெயிட் பண்ணால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாயாவுக்கு வந்துட்டு கால் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. அங்கேருந்து நம்ம இடத்த காலி பண்ணிடவிட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பி இந்த திங்க மாயா வந்துடுறாங்க. அப்பாடா ஒரு பிரச்சனை நடக்கலை, எல்லாமே சுகமமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஜானகி அவங்க மாயா கதிர் அங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட தன பக்கத்தில் கதிர், இந்த பக்கம் சீனு பக்கத்தில் மாயா 2 ஜோடி ஒன்று போல் உட்கார வைக்கிறாங்க. மாலையெல்லாம் மாற்றி போட்டுக்க சொல்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு மாயா நினச்சி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க லவ் பண்ணது, என்ஜாய் பண்ணி விளாண்டது அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இப்போது நான் அதே சந்தோஷத்தோட தான் இருக்கேன். ஆனால் நீ என் மேலே கொஞ்சம் வெறுப்பாக இருக்க, கூடி சீக்கிரம் இதெல்லாம் மாறும், நீ எப்பவும் போல் என் மேலே பாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன யோசிக்கிற அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம போட்டி யாவும் இருக்கா அதை பற்றி யோசித்தேன் அப்படின்னது பார்த்தல உன் பக்கத்தில் இப்போ இந்த தாலி கட்டுற அளவுக்கு உட்காந்துட்டேன், என் மனசில் இன்னும் எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கிறியா அப்படின்னு சொல்ல ஆமாங்க சார், நீங்கள் தான் சார் போட்டியில் ஜெயிச்சிங்க, நான் தோத்துட்டேன், என்றைக்குமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சரிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துட்டு சீனுவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த திக்க கதிர் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. 1 மாதத்தில் இன்னும் நான் உன்னை விட்டு விலைக்கு போயிடுவேன், அதுக்கடுத்து உன் வாழ்க்கையிலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. மாயை வந்துட்டு மாற்றி போட்டுக்கிற மாயா சந்தோஷத்தில் இருக்காங்க, சீனு வெறுப்பில் இருக்க. இந்த திக்கம் கதிர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்க, தானோ அதை விட கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் எந்த ஜோடியுமே சந்தோஷமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு தாலி செயினை எடுங்க அப்படின்னு சொல்ல அக்கா இப்போ பாருங்கள் இப்போ அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட தாலி செயினை எடுத்து கொடுக்கும்போதும் மாயாவோட தாலி செயினை எடுக்க போகும்போது பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. பார்த்தா மாயாவோட தாலி செயின் அப்படியே இருக்குது. எனக்கா இது நம்ம தானே எடுத்து ஒழிச்சு வச்சோம், ஆனால் எப்படிக்கு அந்த தாலி செயின் வந்துச்சு அப்படின்னு சொல்ல அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, எப்படி வந்திருக்கோம், நான் தானே எடுத்து ஒழிச்சு வச்சேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி நான் சொல்கிறேன் நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்ன இது நீங்கள் பாட்டுக்கு எதோ வந்து பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. ரொம்ப நடிக்காத, நீங்கள் அந்த தாலி செயினை எடுத்து ஒழிச்சு வச்சதையும் பார்த்தேன், அதனால தான் நானே திருப்பி கொண்டு போய் அங்கே வச்சேன். என்ன என் மருமகளை சபையில் எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் தானே நினச்சிங்க, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்துட்டு முறைச்சிக்கிட்டே நிற்க. இங்கிட்டு வந்துட்டு என்னக்கா இது உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி சொதப்பிட்டாரு, என் புருஷனும் சரியில்லை உங்கள் புருஷனும் சரியில்லை அப்படின்னதும் என் பையன் பக்கத்தில் அந்த மாயா உட்காந்துருக்கதை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்க. அடுத்து இன்னும் ஜானகி அவங்க ரகுராம் வரலன்னு கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்கான். அண்ணன் இன்னும் வரல, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாக முடியும், அண்ணன் ஏதோ மன கஷ்டத்தில் இருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ரகுராம் அவங்க வர்றாங்க. அதை பார்த்ததுமே சிவாக்கு சந்தோஷமாயிடுது. அண்ணி அங்கே பாருங்க அண்ணனே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக பார்க்குறாங்க. ரகு நீ வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என் பிள்ளைக்காக நான் வந்தேன், என்னால் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பொண்ணுக்காண்டி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் வந்ததே எனக்கு பெருசுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினைக்கிறாங்க. வாப்பா ரகுவா வந்து நில்லு அப்படின்னு சொல்ல அந்த திக்க புவனேஸ்வரி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்நேரம் நம்ம பிளான் நல்லபடியாக முடிஞ்சிருந்தா ஊர்க்காரங்க முன்னாடி அவங்க குடும்பமே அசிங்கப்பட்டு நின்றுருக்கோம், எப்படி சொதப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.